வணக்கம். இந்தியாவில் மற்றொரு மாநிலத்திலும் பாஜக கூட்டணி உடைந்து சுக்கு நூறாக போயிருக்கிறது. உங்களுக்கு நன்றாக தெரியும், கடந்த 12 வருடங்களாக யார் தோள் மீதெல்லாம் ஏறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்களோ, எந்தெந்த மாநில கட்சிகளுடைய தயவில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தார்களோ, அதிகாரம் கிடைத்ததும் அந்த கட்சிகளை எல்லாம் மோடியும் அமித்ஷாவும் RSSும் சேர்ந்து உடைத்த காட்சியை தினமும் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது வேறு காலம். பாஜக கூட்டணியை துரத்தி அடிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் மாநில கட்சிகள். நாகாலாந்து என்று சொல்லக்கூடிய இந்தியாவின் மிக முக்கியமான ஒரு மாநிலத்திலும் பாஜக கூட்டணி உடைந்து நொறுங்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நாகாலாந்தில் NTPP என்று சொல்லக்கூடிய கட்சி தான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. யாரோடு? பாஜக கூட்டணி சேர்ந்து அங்கே ஆட்சி பொறுப்பில் இருக்கிறார்கள். அங்கே முதலமைச்சராக இருக்கக்கூடிய தலைவருடைய பேர் என்ன? நைபியூ ரியோ என்று சொல்லக்கூடிய நபர். கடந்த 2023 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் NTPP என்று சொல்லக்கூடிய கட்சி 25 இடங்களிலும் பாஜக 12 இடங்களிலும் அங்கே வெற்றி பெற்றது. மற்ற கட்சிகளெல்லாம் சேர்ந்து எதிர்கட்சிகளில் இருந்தாங்க. இப்போ இந்த நேரத்தில் 2 தினங்களாக என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பாருங்கள். நாகாலாந்தில் தேசியவாத காங்கிரஸ் கட்சி, உங்களுக்கு தெரியும், சரத்பவார் தலைமையிலான கட்சி. மகாராஷ்டிராவில் இந்த கட்சியை மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து சுக்கு நூறாக உடைத்தார்கள். அஜித் பவார் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழல் பேர்வழி மன்னன், ஊழல்னா அவர் தான், அந்த மாதிரியான ஆட்களை நான் வந்தானா அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு பாஜக சவடால் விட்டுருந்தது. இன்னைக்கு அந்த ஊழல் மன்னனை வைத்து தேசியவாத காங்கிரஸ் என்று சொல்லக்கூடிய கட்சியை உடைத்து அஜித் பவாரை இவங்க கூட்டணியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ இந்த கூட்டணி மகாராஷ்டிராவில் பாஜக இந்த கூட்டணியை உடைத்த போது நாகாலாண்டில் இருந்த 7 எம்எல்ஏக்கள் 2023 சட்டமன்ற தேர்தலில் இவங்களுக்கு 7 எம்எல்ஏக்கள் இருந்திருக்கிறாங்க. இந்த 7 எம்எல்ஏக்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இப்போ அஜித் பவாருடைய கட்சியை விட்டு விலகி இருக்கிறார்கள். விலகி எங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆளும் கட்சியான NDPP என்று சொல்லக்கூடிய கட்சியில் அவங்க 7 பேரும் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இப்போ என்னன்னா, நாகாலாந்தில் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா 34 இடங்கள் வேணும். இப்போ NDTP கட்சிக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 25 இடங்கள் இருக்கிறது. இப்போ 25 இடங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இந்த 7 எம்எல்ஏக்களும் வரும் பட்சத்தில் இவர்களால் தனி கட்சியாக பாஜகவினுடைய தயவு இல்லாமல் அங்கே ஆட்சி அமைக்க முடியும். இப்போது அங்கே இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜகவை அந்த கூட்டணியிலிருந்து விலக்கி வைப்பது. அதுக்கு ஏன் அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்னா, கடந்த சில மாதங்களாக இந்த NTPP என்று சொல்லக்கூடிய கட்சியே உடைப்பதற்கு பாஜக முயற்சி செய்து வருகிறது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே. அது நான் முதல்ல சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறேன், எந்த கட்சியினுடைய ஆதரவில் தயவில் இவங்க எல்லாம் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தார்களோ, இவங்க மேல் அதிகாரத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த கட்சியை உடைப்பது, அழிப்பது என்பது பாஜக திட்டமிடுகிற RSSனுடைய திட்டம். அது அப்படி தான் NTTPயையும் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, கடந்த சில மாதங்களாக இந்த கட்சியிலிருந்து எம்எல்ஏக்களை பிடுங்கிறதுக்கு, இந்த கட்சியை உடைக்கிறது. அதுக்கப்புறம் தேர்தல் வரும்போது மீண்டும் அங்கே வந்து எப்படியாவது பாஜக ஆட்சி பொறுப்பில் வருது. பீகாரில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். பீகாரில் என்றைக்காவது பாஜக தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறதா? இல்லை. மாறி மாறி மாநில கட்சிகளுடைய தயவில் எப்படியோ ஒட்டி உறவாடி மன்னிப்பு கேட்டு காலை பிடிச்சி கையை பிடிச்சி இவங்க இருப்பானுங்க. ஆனால் இப்போது என்ன நடந்திருக்கிறது? பீகாரில் தனிப்பெரும் கட்சியாக பாஜக வளர்ந்திருக்கிறது. இது நிதிஷ்குமாருக்கு ஆபத்து என்பது நிதிஷ்குமாருக்கு தெரியும். மாநில கட்சிகளுக்கு ஆபத்து என்பது அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகாலாண்டில் எப்படின்னா, அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கட்சி கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி இதை எப்படியாவது உடைத்து நம்ம எப்படியாவது ஆட்சிக்கு வர முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த அஜித் பவாருடைய கட்சியை சார்ந்த 7 எம்எல்ஏக்களும் பிஜேபி கூட வந்துடுவாங்க. அப்போ 12, 7, 19 எம்எல்ஏக்கள் வந்தால் மோடி அமித்ஷாவுக்கு தெரியாதா என்ன? ஆட்சி அமைப்பதற்கு 31 இடங்கள் வேணும். ஒரு 10 பேரை பணச்சாக்கு மூலம் பிடித்தாச்சுன்னா முடிஞ்சது தானே. ஆனால் அந்த திட்டத்தை NTPP என்று சொல்லக்கூடிய கட்சி உடைத்து நொறுக்கி இருக்கிறது. அந்த 7 எம்எல்ஏக்களும் இப்போ NTPP கட்சியில் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இதன் மூலமாக அந்த கட்சி தனிப்பெரும்பான்மையோடு தனி கட்சியாக ஆட்சி அதிகாரத்தில் வரவிருக்கிறது. பாஜக கூட்டணியை வெளியேற்றுகிறது, பாஜக கட்சியை இந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றுகிறது என்று செய்திகள் இன்றைக்கு வர துவங்கியிருக்கின்றன. இந்த நேரத்தில் இன்னொரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. பக்கத்தில் மணிப்பூர் இல்லையா, வடகிழக்கு மாநிலங்கள் தான். பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய மணிப்பூருடைய நிலைமை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா. அங்கே 2 வருடமாக அந்த மாநிலம் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. வன்முறை மிகப்பெரிய அளவில் வெடித்து கிளம்பி கொண்டிருக்கிறது. எத்தனை வீடியோக்கள் இல்லையா. ஒரு வாட்டி கூட மோடி அமித்ஷாவை அங்கே போய்
பார்க்குற மோடி ஒரு வாட்டி கூட அங்கே போய் பார்க்கவும் ஒன்றும் செய்யலை. அமித்ஷா உள்ளே போகிறேன்னு சொல்கிறாரு, ஒரு வாட்டி போகிறாரு, பிறகு மக்களை துரத்தி அடிக்கிறாங்க. இந்த நிகழ்வுலாம் வருது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தி இருக்கிறாங்க. 2 வருடமாக அந்த மாநிலத்தில் வன்முறையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கோ அமைதியை கொண்டு வருவதற்கோ முடியாத மோடியும் அமித்ஷாவும் இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க தெரியுமா? மணிப்பூரில் நாங்கள் ஆட்சி அமைக்க தயாராக இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு 47 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கவர்னரை பார்த்து அவர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். எவ்வளவு மோசமானவர்கள் பாருங்களேன் நீங்கள். ஒரு மாநிலத்தில் இவ்வளவு பதட்டம் இருக்குது. ஏதோ ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி கூட உங்களுக்கு தெரியும் இல்லையா, அரசு பேருந்தில் மணிப்பூர் என்கிற பெயர் நீக்கம் செய்யப்படணும்னு சொல்லி அந்த பாதுகாப்பு படையினர் சொல்கிறாங்க. ஆனால் அதில் பயணம் செய்த பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் முடியாது, தூக்கி போட அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நாங்கள் போடத்தான் செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. இதையொட்டி அங்கே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய போராட்டம் நடந்ததற்கு பிறகும் கூட அங்கே அமைதி கொஞ்சம் கூட வராத சூழலில் கூட எங்ககிட்ட 44 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர்றோம், எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு கேடுகட்டவர்களாக இருப்பார்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அதனால தான் இன்றைக்கு பல்வேறு மாநிலத்தினுடைய கட்சிகள் எல்லாமே உஷாராயிட்டாங்க. பாஜகவோடு சேர்ந்தால் என்ன நடக்கும்? என்னங்க ஒடிஷாவில் என்ன நடந்தது? ஒடிஷாவில் எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தது இல்லையா? நீங்கள் நவீன் பட்நாயக்குடைய தலைமையில் அந்த கட்சி எத்தனை வருடம் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தது. பாஜக கூட கூட்டணி வைத்தார்கள். இன்றைக்கு நிலைமை என்ன? இன்றைக்கு நிலைமை என்னென்னா, அந்த மாநிலத்தில் ஒடிஷாவில் நவீன் பட்நாயக்குடைய கட்சியை முழுவதுமாக இல்லாமலாக்கிவிட்டு பாஜக ஆட்சி அதிகாரத்தில் வந்திருக்கிறது. ஒரு நேர்மையான கட்சி அந்த கட்சி போய் இன்னொரு அதை விட கொஞ்சம் நேர்மையான கட்சி வர்றது அப்படின்னா பரவாயில்ல. ஆனால் ஒரு நேர்மையான கட்சி நவீன் பட்நாயக்கனுடைய கட்சி. எப்போதுமே உங்களுக்கு தெரியும், சிறந்த மாநிலங்களுடைய பட்டியல் போடும்போது கேரளம், தமிழ்நாடு, ஒடிஷா இப்படி தான் வரும். அப்படி சிறப்பான நிர்வாகத்தை செய்து கொண்டிருந்த ஒரு கட்சியை முழுவதுமாக இல்லாமலாக்கிட்டு இந்தியாவிலே மோசமான மாநிலங்கள், வளர்ச்சியில் ரொம்ப மோசமான மாநிலங்கள்னால் மோடியினுடைய குஜராத், உத்தரப்பிரதேசம் தான் எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும். இப்போ இந்த ஆட்சி அங்கே வருது. அதுதான் மக்களுக்கு கலக்கமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. இதை நாகாலாந்தில் இருக்கக்கூடிய NTPP கட்சி நன்கு உணர்ந்ததுனால தான் இனி எங்களுக்கு தேவையில்லை நீ அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை கழட்டி விடுவதற்கு முன் வந்திருக்கிறார்கள். இது ஒரு 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 முக்கியமான செய்தி. ஏன்னா வடகிழக்கு மாநிலங்களில் முழுமையாக பாஜக என்று சொல்லக்கூடிய கட்சி நீக்கப்படுகிறது. அந்த மக்களை முழுவதுமாக துடைத்தெறியப்படக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். தென்னிந்தியா ஏற்கனவே துடைத்தெறிந்தாகிவிட்டது. இப்போ வடகிழக்கு மாநிலங்களும் துடைத்தெறிவதற்கு களத்தில் இருக்கிறார்கள். இதனால தான் பயத்தில் என்னென்னா, இதெல்லாம் என்றைக்கும் நமக்கு முடியாது, நமக்கு இருக்கிறது ஒரு 2-3 மாநிலம், உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். இங்கே தொகுதி மறுசீரமைப்பு பண்ணி நிரந்தரமாக எப்படி ஆட்சி பொறுப்பில் இருக்கும்னு ஏன் RSS திட்டம் போடுறேன்னா, தென்னிந்தியாவிலேயோ வடகிழக்கு மாநிலங்களிலேயோ RSSனுடைய திட்டங்களை ஒருபோதும் மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்பது அவர்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால CVC கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.